ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஒட்டுறான். தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஒட்டுறான். காவல்துறை என்ன கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா, நீதி இருக்கா? இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா? சட்டம் எதற்கு இருக்கு? அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டு நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஒட்டினா அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல, எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு. ஆனா ஒட்டாம இருக்கும். ஏன்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக. அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமா ஒட்டுறா, அது தப்பு இல்லையா? அப்ப அப்புறம் நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலாம், எல்லாருக்கும் கருத்து வச்சு இருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க, நானே எங்கால போய் ஒட்ட சொல்றேன் முதலமைச்சர் எதிர்த்து. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தா, சட்டம் இருந்தா அது நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம். உதாரணத்துக்கு மதுரை, அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸை நோக்கி போறாங்க. மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவா சொல்லிட்டாங்க, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை, மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க, நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? நான் தெரியாம கேட்கிறேன். இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யாரு டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்திறன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது, இது வருவதற்கு நான் விடமாட்டேன், முதலமைச்சருக்கு வராது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும். அதை விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன். நீங்க கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்களோ இங்க பண்றாங்களா? அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லுவோம், டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது, வராதுங்க ஐயா, வராதுங்கம்மா, அங்க வராது, வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம், அப்படி எடுத்துங்க. இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியா? உங்களுக்கு என்ன சமாதானம்? நீங்க சமாதானம் அடையலையா? ஒருவேளை வந்துச்சுன்னா சரி, வந்துச்சுன்னா நானே வந்து உங்கள்கிட்ட போராட்டத்தில் உட்கார்றேன். இதை விட என்ன சொல்றது? வராதுன்னு சொல்லிட்டோம், வர போறதில்லைன்னு சொல்லிட்டோம், எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம். இதையும் தாண்டி நீங்க அண்ணன் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா, இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு, வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க? முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு? அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதாங்க. அதனால அங்க எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கடுக்கு நடந்து வரணும்? அதனாலதான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்க செலுத்தாம வேலை செய்யறாங்க. ஈரோட பத்தி கேட்டீங்க. கனிமொழி வந்து ஸ்கூல் பிள்ளை ஓடி போற மாதிரி ஆளுநர் நேற்று சட்டமன்றத்துல இருந்து ஓடி போனாரு, லீவ் லெட்டர் கொடுத்து முதலமைச்சரை விட்டு இருப்பாரு. கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர், கலைஞர் கருணாநிதி ஐயா அவனுடைய உண்மையான வழித்தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர். அதனால கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டு சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க.